இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா லஞ்சுக்கு நான் வந்து தினமும் நம்ம ரைஸ் தானே சாப்பிட்றோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சா லெஃப்ட் ஓவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சோம் இல்லையா கடலை, அது அப்படியே பீந்துருச்சு, அது அப்படியே இருக்கு. சரி அதை வச்சு சென்னா மசாலா பண்ணிட்டு பூரி பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். லஞ்சுக்கு பூரியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம எப்பயுமே ரைஸ் தானே சாப்பிட்றோம், கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கட்டுமே. பசங்களுக்கும் வந்து எப்பயுமே எங்கள் பசங்கள்லாம் வந்து எங்கள் பையன் வந்து கேட்கறது சப்பாத்தி பண்ணு பூரி பண்ணு இப்படி தான் மோஸ்ட்லி கேட்பான். அவனுக்காக சரி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அவன் வெளியில் போயிருக்கான், அவன் வரதுக்குள்ளே நம்ம பண்ணுவோம். லெஃப்ட் சென்னையில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து மசாலா பண்ண போகிறேன். சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் சும்மா பூரியும் எப்பயுமே மோஸ்ட்லி லஞ்சுக்கெலாம் பூரி பண்ணதில்லை. சப்பாத்தி பண்ணியிருக்கேன், சப்பாத்தி எதாவது பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், பட் பூரி பண்ணதில்லை. எப்பயுமே ரைஸ் சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே, அதனால தான் பார்க்கலாம் வாங்க. நல்லா இவ்வளோ சென்னா இருக்குது. எதுக்கு இந்த சென்னா வச்சு குழம்பு தான் வைக்கலான்னு பார்த்தேன். குழம்பு தான் வச்சோம்னா கண்டிப்பாக செய்யலாங்க. ஏன்னா என்ன வைக்க முடியும், காரக்குழம்பு தான் வைக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது தான் வைக்க முடியும். அது வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சென்னா மசாலா பண்ணி கொடுத்தா அது லட்சணமாக சாப்பிட்ருவாங்கல்ல. அதனால இன்னும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் தான் முடிஞ்சுது. இன்னும் நிறைய வேலை இருக்குது, பாத்திரம் கழுவுற வேலை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக பண்ணிப்போம். இப்போ லஞ்சை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக போய் நம்ம போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். சென்னா மசாலா பொறுத்தவரைலாம் அரைச்சி விட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து அப்படியே நம்ம வதக்கி பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கிரேவி வராது. நம்ம வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி விட்டு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து சோலாபூரிக்கு தான் தருவாங்க, சோலே பட்டூரா அதுக்கு தான் தருவாங்க. பூரிக்கு தான் அது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு சென்னா மசாலாவை விட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுப்பாங்க, சென்னா மசாலாவை தான். அதோட பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி பூரி இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் அது மாதிரி பிடிக்குமா? சரி, முதல்ல வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக குக்கிங் போகலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, அதனால சரி நம்ம வந்து இப்போ வெங்காயம் அரைப்போம் இல்லையா, 2 வெங்காயத்தை கட் பண்ணி அரைக்க சொல்ல இஞ்சியும் பூண்டையும் நம்ம கட் பண்ணி போட்டு அப்படியே வெங்காயத்தோடு அரைச்சிக்கலாம். எப்படியும் வதங்க தானே போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு, அரைச்சி வைக்கணும். ஏன்னா நான்வெஜ் செஞ்சால் தான் அரைப்பேன், நான்வெஜ்ஜே சுத்தமாக செய்கிறது இல்லையா. அதனால் தக்காளி வந்து சின்ன சின்னதாக இருந்தது, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு, ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டு தான் இஞ்சி, தோல் சீவிட்டால் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பூண்டு ரெண்டுத்தையும் வெங்காயத்தோடு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு பல்லோட பூண்டு சைஸும் பாருங்களேன், ஒரு பூண்டோட பல் இது, அது சொல்லுவாங்கல்ல, ஒரு பூண்டு இது ஆக்சுவலாக சின்ன பூண்டே இல்லை, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மலை பூண்டு. இது வந்து 4 பீஸே போதும், நம்ம பண்ண கொஞ்சமான கிரேவி தானே, அதுக்கு இவ்வளோ போதும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சு, வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன், இஞ்சி பூண்டு கட் பண்ணி ரெண்டுத்தையும் அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் போட்டு. நெக்ஸ்ட்டு தக்காளியும் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு டைரெக்டாக பண்ணிவிட்டு தக்காளி அப்புறமா அரைச்சிக்கலாம். குக்கரில் ஆயில் போட்டு தான், குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஆயில் போட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே போட்டுப்போம். தாராளம்னா ரொம்ப தாராளம் இல்லை, ஓரளவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் சென்னா மசாலாவுக்கு. நம்ம ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலாஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்குவோம். நல்லா இது பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதை போட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டும் அதிலே இருக்குல்ல, அதனால் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே தக்காளியை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா வதங்கட்டும். வதங்க சொல்ல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ரெண்டும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணி சென்னா போட்டு ஒரு 3 விசில் வைக்கலாம். 3 4 வைக்கலாம். ஆல்ரெடி வெந்த சென்னா தானே, அதனால் வெந்து போன சென்னா தானே. பார்ப்போம். நல்லா தக்காளி வதங்கிடுச்சா, இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சென்னாலே உப்பு இருக்கும். நான் கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சமாக தான் போடுறேன். பார்ப்போம், போதும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சென்னா ஆட் பண்ணுவோம். மசாலாவோட நல்லா வேகட்டும். அது இந்த மசாலாவில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் கடைசியாக இறக்க சொல்ல போடலான்னு இருக்கேன். நம்ம இறக்க சொல்ல கொஞ்சமாக கசூரி மேத்தியும் கரம் மசாலாவும் போட்டு நல்லா இறக்கணும்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து சென்னாவை ஆட் பண்ணிடலாம். சென்னா ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மசாலாவில் வேக விடுவோம். விட்டுட்டு ஒரு 3-4 விசில் வச்சு ஆஃப் பண்ணி போகலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த தட்டி சவுண்டை தான் நான் ஏற்றுவேன். அதனால தான் டைரெக்டாக எடுக்கணும்னா எனக்கு பயம். ஏன்னா ரொம்ப சவுண்ட் ஆகிடும். ரொம்ப கரண்டியெல்லாம் தட்டி அமக்கலம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எது நல்லா இருக்குது சொல்லுங்கள். எப்படி வந்துச்சு பாருங்கள் மசாலா. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் வேகட்டும். அது வெந்து தான் இருக்குது சுண்டல். பட் ஆனாலும் நம்ம இன்னும் ஒரு 3-4 விசில் வச்சோம்னா நல்லா வேகும். நல்லாயிருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். விசில் போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வைப்போம்ப்பா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்னா மசாலா ரெடி. கடைசியாக கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் போடலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு உடனே பூரி பண்ணணும், ஊற வைக்கக்கூடாது. ஒரு 4 விசில் வரட்டும். பூரிக்கு வந்து நான் ஆயில் அதெல்லாம் எதுவும் போட மாட்டேன்ப்பா. ஜஸ்ட்டு உப்பு தண்ணி அவ்வளோதான். பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. உடனே அப்படியே நம்ம திரட்டி பூரி போட்டு எடுத்துட்டோமாவே நல்லா வரும் புசு புசுன்ட்டு. நிறைய ஆயிலெலாம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்தளவுக்குலாம் நல்லா வராது, பூரி எழுந்து வராது. நான் அப்படி தான் பண்ணுவேன். மற்றவங்க எப்படி பண்ணுவாங்களா தெரியலையே. பூரியெல்லாம் தேய்ச்சாச்சுங்க. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. ஒரு 10-12 பூரியோ 15 பூரியோ தான் தேய்ச்சிருக்கேன். அதை அப்படியே சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான சென்னா மசாலா ரெடி. அவ்வளோதான். நல்லா வெந்துச்சு சென்னா. வேணும்னா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இதில் வேணால் கசூரி மேத்தி போட்டுக்கலாம். லைட்டாக கசந்து தேய்ச்சி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொதிக்க விடலாம். நான் லைட்டாக கசூரி மேத்தி எடுத்து ஃப்ரெஷ் பண்ணி போடுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கசூரி மேத்தி போட்டிங்கன்னா. பட்டர் இருந்தால் ஒரு பீஸ் பட்டர் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி ஆகிடும். பட்டரும் இருக்குது, ஆஃப் பட்டர். நேற்று கார்னில் போட்டு சாப்பிட்டு மிச்சம், அதையும் போட்டுட்டேன். பூரி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டு எடுக்க வரேங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கனாவே அது புசு புசுன்னு எழுந்து வரும். கொஞ்சம் எண்ணெய் இப்படி தெளிச்சாவே போதும், நல்லா புசு புசுன்னு எழுந்து வரும். பார்த்தீங்கன்னாவே இன்னும் நல்லா எழுந்து வரணும். இது எண்ணெய் வந்து எங்கள் அடுப்பு வந்து அவ்வளோ நல்ல அடுப்பு. சூடே ஏறாதுங்க அவ்வளோ சீக்கிரத்தில். வேஸ்ட்டுங்க இது. நல்லா எண்ணெய் புஃப்னு எழுந்து வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா நல்லா எழுந்து வரும். இந்த அடுப்புனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எண்ணெய் நல்லா சூடாகணும்.
அவ்வளோதான். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் யாரும் கொடுக்க மாட்டேங்க. தயவு செஞ்சு லைக் கொடுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பண்ணேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.